Hi students, அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஆஃபலி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பிளஸ் 3 இயர் क्वेश्चन பேப்பரோட கம்பேரிசன் தான் பார்க்க போறோம். 2022 23 பிளஸ் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த மாடல் क्वेश्चन பேப்பர்ஸ் இதெல்லாம் பார்க்க போறோம். சோ நான் இது வரைக்கும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணல, இனிமே தான் ப்ரிப்பேர் பண்ணனும். ஃபைனலா நான் ரிவைஸ் பண்ணனும் அப்படினா நீங்க மினிமம் இந்த क्वेश्चंस எல்லாமே பாத்துருங்க. சோ இதுல நிறைய क्वेश्चंस ரிப்பீட்டட் क्वेश्चंस நிறைய இருக்கும். சரிங்களா? புக் பேக் எப்பவுமே 1 மார்க்ஸ் இந்த மாதிரி பாத்துருங்க. புக் பேக்ல உரிய 1 மார்க்ஸ் ஸ்கிப் பண்ணாம படிச்சிருங்க. சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்றங்க, கூடவே ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. சோ இந்த மூணு क्वेश्चन பேப்பரையும் கம்பேர் பண்ணி படிச்சாலே போதும், உங்களுக்கான क्वेश्चंस கிடைச்சிரும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நடந்த क्वेश्चन, அதுல 2 மார்க்ஸ் என்ன இருக்கு அப்படினு சொல்லிட்டு பாப்போம். இந்த நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து, நாளத்தின் பெரிது எது, பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் தொடரில் உள்ள முரண்நயம், யானை புக்க புலம்போல ஊமை பொருளுடன் பொறுத்துக. சரிங்களா? அதுக்கடுத்து பிரிவு 2ல் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் நடையழியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்து, சங்க காலத்தில் தமிழ் தாய்வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள், தமிழர் வாழ்ந்த அழகு கலைகள். சரிங்களா? இது பாத்துங்க. அதே அதுக்கு முன்னாடி இயர் கேட்ட क्वेश्चन. சரிங்களா? இது 1 மார்க்ஸ் இதெல்லாம் பார்த்து நோட் பண்ணி வச்சிங்க. சோ உங்களுக்கு வேற எந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி 3 in 1 வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. சோ இது பார்ட் 2ல பாத்தீங்கன்னா பிரிவு 1 கவிஞர் சிற்பி எவற்றை விழுந்து பாட தமிழின் துணை வேண்டும். இது நிறைய இடத்துல நீங்க பார்த்திருக்கலாம். நிலையாமை குறித்து சவரி பாருங்க. சரிங்களா? இந்த क्वेश्चन ரிப்பீட் ஆயிருக்கு. சென்னையில் பண்பாட்டு அடையாளங்களில் இன்று நிலைத்திருப்பவை குறிப்பிடு, செவி அறிவுறு துறையை விளக்குக. சரிங்களா? அதுக்கு அடுத்து ஆளுக்கு ஒரு மரவளப்பம் எனும் முகத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய், அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள், தமிழர் வளர்த்த அழகு கலைகள். சரிங்களா? இதெல்லாம் பார்த்துருங்க. ஸோ அடுத்து ஃபைனலாக தேர்ட் செட் ஆஃப் கொஷின்ஸு. ஸோ இது 1 மார்க் பார்த்துருங்க. ஸோ இதில் 2 மார்க் பாருங்கள். தண்டியலை அரங்கம் குறிப்பிடுதுக, நகரம் பட்டை திட்டி வெள்ளை வயரமாகிறது, நாளத்தின் பெரிது. இது பாருங்கள் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது, நடைகளை பற்றி தொல்காப்பியம் இது ரிப்பீட்டட் क्वेश्चन, சென்னையில் உள்ள மயிலாப்பு பற்றி தனிச்சிறப்பு 2, பருவத்தை பயிற்சி நேர மேலாண்மை. சரிங்களா? இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரிவு 3க்கான क्वेश्चंस. ஸோ இலக்கண குறிப்பில் வரக்கூடியது அது எல்லாமே பார்த்துங்க. ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பகுதி 3ல் 4 மார்க் क्वेश्चन, வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து, இடஞ்சுட்டி பொருள்களுக்கு, பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார், அறிவின் மேலாண்மை பற்றி திருக்குறள் வழி நீவீர் அறிவது யாவை, அதுக்கடுத்து மழை வெள்ளம் பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை, தந்தையும் தாயும் பணிக்கும் செல்லும் இன்றைய சூழ்நிலையில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்துக்கு செய்யும் உதவிகள், அதுக்கடுத்து திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்பத்துக, மயிலை சீனி வெங்கடசாமி நினைவு சிற்பத்திற்கு செய்திகள் உருவாக்கி தருக. சரிங்களா? இது பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஸோ இது இலக்கண குறிப்பு இதெல்லாமே பார்த்துருங்க. இது இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டினில் இருக்கக்கூடியது. ஸோ இதில் 4 மார்க்ஸ் பாருங்கள். வாடகை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், மூன்றான காலம் போல் ஒன்று எவை ஏன், ஏதேனும் 2 மெய்ப்பாடுகள் தோன்றுவதற்கான சூழ்நிலையை கற்பனையாக படிக்க, ஈசன் மகன் நின்றனர் ஒரு ஏழையென ஒரு மீன், இடஞ்சுட்டி பொருள் விளக்குக, சங்ககால பாடல்களில் ஒலிக்குளம் குறிப்பிட்டிருக்க ஒரு பண்பு விளக்குக, தாயும் தன்பியும் பணிக்கு செல்லும். இது பாருங்கள், இது ரிப்பீட்டட் क्वेश्चन. ஸோ சென்னையின் பண்பாட்டு அடையாளம் ரிப்பீட்டடு, மயிலை சீனி. சரிங்களா? இந்த क्वेश्चன்லையும் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த क्वेश्चன்லையும் என்ன இருக்குது, இது எல்லாமே 3மே கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஃபைனலாக இந்த செட் ஆஃப் क्वेश्चனில் இது 2 மார்க்ஸ் இதெல்லாமே பார்த்துருங்க. இலக்கண குறிப்பில் வரக்கூடியது. ஸோ 4 மார்க்ஸ் பாருங்கள். சரிங்களா? இந்த ஏனை புக்கை இது ரிப்பீட்டட் क्वेश्चन. அதுக்கடுத்து வேளாண் மேலாண்மை, கடையேழு ஆண்ட நாடுகள், கடையேழு வள்ளல்கள் ஆண்ட நாடுகள், பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இந்த கூற்று குடும்பம், பொருள் வேற்றுமையை விளக்குக. சரிங்களா? அதெல்லாமே பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து இலக்கியம் பாராட்டுக இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழாக்கம் தருக இதெல்லாமே பார்த்துருங்க. ஸோ ஃபைனலி 6 மார்க். சரிங்களா? 6 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத 3 क्वेश्चन பேப்பர்லையும் பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கிறதையும் நோட் பண்ணி வச்சுங்க. பார்ட் 3 இலக்கியம் பாராட்டுக என்னென்னு பார்த்துருங்க. அதுக்கடுத்து தமிழாக்கம் தருக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 6 மார்க்கு. ஸோ இதுலேயும் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க.
ஸோ 6 மார்க் பாருங்கள், 3த்துல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தல் இக்குற்றை முப்பால் வழி விரித்துரைக்க சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கந்தக்கோட்டை பகுதியில் செய்யுளில் எவ்விதம் காட்சிப்படுத்தப்படுகிறது. கவிதையின் அடையை கட்டமைக்கும் அழையில் கூறு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினு. நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொறுப்புணர்ச்சி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வு மாற்றிய மருதனின் பண்பு நலம், மகாநடிகர் கண்ட பாலச்சத்தை மன ஓட்டம். சரிங்களா, எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபைனல் கொஷின் திருக்குறள் இது எல்லாமே பார்த்துருங்க. ஸோ இது 2வது செட் ஆஃப் கொஷினில் இருக்கக்கூடிய 5 மார்க்கு. சினத்தை காற்றல் வாழ்வை மேம்படுத்தும், எச்சை கிருட்டினார் கிறித்துவ கம்பர் என்பதை பாடப்பகுதியை நிறுவுக. குடும்பம் எனும் சிறிய அமைப்பிலிருந்து, இது ரிப்பீட்டட் கொஷின் நிறையா இருக்குது. அதே போல் நிர்வாக மேலாண்மை, இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு. சாலை விபத்தில்லா தமிழ்நாடு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிராமங்கள் தங்கள் முகவரியை இருந்து வருகின்றன. சரிங்களா, இதெல்லாமே படுத்துருங்க. ஸோ அடுத்து ஃபைனலாக சிலப்பதிகார நாட்டின் அரங்கை அமைப்பு இளங்கோடிகள் எவ்வாறு கூறுகிறார். குகனோட ஐவராகி, இதுவும் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. மயிலை சீனி வெங்கடசாமி சிறப்பு, தந்தையும் தாயையும் பணிக்கும் செல்லும், இது வந்து ரிப்பீட்டட் கொஷினு. ஸோ முதல் கல் என்ற துணைப்பட கதையை விளக்குக. கிராமங்கள் தங்கள் மொழி, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின். சரிங்களா, இதிலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 மார்க் அளவுக்கு கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டாக இருக்குது. ஸோ இது எல்லாமே படிச்சிருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி 3 in 1 கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.